நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நீ இல்லாத நாளே எதற்கு, நீ இல்லாத நினைவே எதற்கு, நீ இல்லாத சொல்லே எதற்கு, நீ இல்லாத செயலும் எதற்கு. இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பின் உருவே, அருளின் வடிவே, அன்பின் உருவே, அருளின் வடிவே, உன் கை கொடுத்து ஆட்கொள் திருவே, ஆட்கொள் திருவே. தந்தை மகன் இறையாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, புதிய நாளில் காலை பொழுதில் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்றாக கல்வாரி திருப்பலியை ஒப்பு கொடுக்க கூடியிருக்கின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை பலியை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். நாம் அவருடாக பெற்று வருகின்ற நன்மைத்தனங்களை எண்ணவும், தொடர்ந்தும் அவருடைய அருள் துணையிலும் அருட்காவலிலும் வாழ துணையை நாடி இப்பலியினூடாக இறைவேண்டல் புரிவோம். மேலும் இத்திருப்பலியிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற திருமதி ஜொபிட்டா ஜூலியன் வேஜஸ் ராகல் தம்பதியினருடைய நன்றி கருத்துக்காகவும், அத்துடன் ஜோய் ராகல் சிறுவனுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகவும், முறைய ஆசிரியருக்காகவும், இன்றைய நாளில் நன்றி பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற லொய்சிஸ் பெக் என்பவருடைய கருத்துக்காகவும், முறைய ஆசீர்வாதத்துக்காகவும், நற்சுகம் வேண்டி மன்றாடுகின்ற இருவருடைய கருத்துக்காகவும், முறைய ஆசீரால் அவர்கள் பூரண சுகம் பெற வேண்டியும் செவிப்போம். அத்தோடு கிறிஸ்துவுக்குள் இறந்து போன மகேந்திரன் சகாயராஜ் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாடக்கூடியுள்ள நாங்கள் தகுதியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்க பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களில் மன்னிப்பு கொடுத்து நம்மை முடிவில்லாத பேரொளியினுள் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பார்வோனை வென்று நான் மாட்சி கூறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து இன்றைய முதல் இறைவாக்கு. அந்நாள்களில் மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்தில் இருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். என்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் என்று பதில் கூறுவோம். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள்.
அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர், ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நற்செய்திக்கு முன்பாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 38 தொடக்கம் 42 முடிய. மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையோடு தியானம் புரிகின்ற பொழுது இன்றைய நற்செய்தி இறை வார்த்தையிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும் ஒரு சேர வந்து இயேசு ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்றால், அதாவது நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்றால் நீர் எங்களுக்கு அடையாளம் காண்பியும், அந்த அடையாளத்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்வோம் என்று தெளிவாக அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனாலும் இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அடையாளங்களை முன்னப்படுத்துகின்றார். அந்த அடையாளங்களை பார்த்த மக்கள் மனம் மாறினார்கள். யோனாவின் அடையாளம் நினிவே மக்களுடைய மனமாற்றத்திற்கு அடையாளமாக மாறியது போல நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இறுதி நாளில் அல்லது தண்டனையின் நாளில் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறுகின்றார். இன்றைய முதலாவது இறை வார்த்தையிலே
எகிப்திய மக்கள் எகிப்திய படை வீரர்களோடு பார்வோனும் அவர்களிடமிருந்து விலகிச் சென்ற எபிரேய மக்களை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். பின்தொடர்ந்து அவர்கள் வருவதைக் கண்ட எபிரேய மக்கள் அச்சமுற்று மோசேக்கு எதிராக கண்டன குரல் எழுப்புகின்றார்கள். மோசேயை கடிந்து கொள்கின்றார்கள். நாங்கள் எகிப்திலேயே செத்திருக்க முடியும், இந்த பாலை வழியிலா நாங்கள் சாக வேண்டும், எதற்காக எங்களை இவ்வாறு கூட்டி வந்தாய் என்று ஒரு அவநம்பிக்கையோடு குரல் எழுப்புகின்றார்கள். அந்த வேளையிலே மோசே அவர்களுக்கு கூறுகின்ற வார்த்தை, இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் சார்பில் போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள், ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்து எகிப்தை, அதாவது சீனாய் பாலைவனத்துக்குள் அடைவதற்கான அவர்கள் செங்கடலை எவ்வாறு கடந்து செல்லப் போகின்றார்கள் என்பதை அந்த நிகழ்வு இன்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதற்கு அடையாளங்களை தேடுவது முக்கியமல்ல, மாறாக நம்முடைய நம்பிக்கையானது அவரில் பதிக்கப்பட்டதாக, அவரில் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அடையாளங்களையும் வெளி ஆடம்பரங்களையும் நாடி அவற்றினூடாக இறை நம்பிக்கை கொள்வது ஏற்புடையதாக இருக்காது என்பதை தெளிவாக இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. அவை ஆண்டவர் மீது கொள்கின்ற நம்பிக்கையிலே இன்னும் ஆழமாவோம், இன்னும் உறுதியடைவோம். அவ்வாறு உறுதியடைவதன் வாயிலாக இறை நம்பிக்கையை நம்மில் அதிகரித்து கொள்ள தொடரும் பலியில் மன்றாடுவோம், இறை வேண்டல் புரிவோம். ஆமென். ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மையே இப்போதே. சகோதர சகோதரியரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது நீ ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலிதனை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிதனை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமாளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பீடம் கொண்டு வந்து தருகின்றோம். உமது திருப்பீடம் வந்து நின்று இந்த தூய பலியை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலிதனை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்குள் ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியுள்ளமது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாநில நிர்வாகி ஆயர் அண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள் இக்காலை பலியில் ஒன்றாக கூடி வந்துமை நோக்கி மன்றாடும் உமது பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண ஆண்டு நாளை கொண்டாடி நன்றி பலியொப்பு கொடுக்கும் குடும்பத்தாரையும், கல்வி முன்னேற்றத்துக்காக மன்றாடும் சிறுவனையும் மற்றும் நன்றி பலியொப்பு கொடுக்கின்ற சகோதரியையும், நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு நற்சுகத்தையும் கொடுத்து அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இப்பலியில் நினைவு கூறுவோரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழிதனில் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு கொண்டவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசுவினாலே சபைக்கு அழைக்கப்பெற்று நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் நம்மை விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தினால் நாங்கள் பாவத்தை வாழ்வில் இருந்து தூர அகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு இணைந்து மன்றாடும் அடியாரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து எல்லோருக்கும் வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே எங்கள் பாவங்களை போக்கும் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு என அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவனின்
உண்ணத்தாட என்ன உறையவரும் இறைவனை நாம் ஏற்கத்தாட என்ன உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய் உவக என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.